ஆன்மீக அன்பர்களுக்கு எனது காலை வணக்கங்கள். என்று குரோதி தமிழ் வருடம் வைகாசி மாதம் 1ஆம் தேதி 14/5/2024 மே மாதம் இன்று செவ்வாய்க்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை, மாலை 7:30 8:30 வரை. இன்றைய ராகு காலம் மாலை 3 மணியிலிருந்து 4:30 வரை, குளிகை மதியம் 12 மணிலிருந்து 1:30 வரை, யமகண்டம் காலை 9 மணிலிருந்து 19 வரை. இன்றைய சூலம் வடக்கு திசை, பரிகாரம் பால். இன்றைய சூரிய உதயம் காலை 5:53 இன்றைய திதி இன்று காலை 6:21 வரை சஷ்டி, இன்று சப்தமி. இன்றைய நட்சத்திரம் இன்று மாலை 4:15 வரை பூசம், பின்பு ஆயில்யம். இன்றைய அமிர்த யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். இன்றைய கரணம் இன்று காலை 6:21 வரை தைத்துளம், பின்பு இரவு 7:01 வரை கரசை, பின்பு வனிசை. இன்றைய சந்திராஷ்டமம் அனுஷம் கேட்டை. இந்த இருவரும் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. இந்த மேஷராசி அன்புக்கு பார்த்தா இன்று உங்களுக்கு ஒரு நன்மைகள் நிறைந்த நாளாக அமைகிறது. உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நல்லதாகவே நன்மை பயக்கக்கூடிய அமைப்பது. உங்களுக்கு நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு விஷயமும் அடுத்தவர்களுக்கும் ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாகவும், உங்களுக்கு ஒரு மன நிம்மதியும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத நாளாக அமைகிறது. உங்களுக்கு இது முதல்ல உங்களால் பலருக்கு நன்மையும், பலரால் உங்களுக்கு நன்மையும் பெறக்கூடிய ஒரு அற்புத நாளாக இருந்தால் அமைகிறது. ரிஷபராசி அன்பருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடவுள் மீது பக்தி, அது ஏன் தெரில, உங்களுக்கு இந்த நாள் கொஞ்சம் பக்தி அதிகப்படுது. இந்த பயமோ இல்லை ஏதாவது தேவையோ ஏதாவது வேண்டுதலோ ஏதோ ஒரு காரணத்தை கொண்டு நீங்கள் கடவுள் மீது உங்களுக்கு ஒரு பக்தி அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்குது. அதே சமயத்தில் ஏதாவது கோயில் இருக்க போகக்கூடிய வாய்ப்பு இருந்தால் பக்கத்தில் கோயிலுக்கு இல்லை குலதெய்வங்களுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க. உங்கள் பக்தியால் கண்டிப்பாக நீங்கள் நினைத்த காரியங்கள் வெற்றியாக அமையும். மிதுராசி என்பது பார்த்தா கொஞ்சம் ஓய்வு எடுக்கக்கூடிய நாளாக, சில வெளியூர் பயணங்களை, சில அதிகபட்ச வேலைகளை எல்லாம் கொஞ்சம் எல்லாம் முடிஞ்சு, அப்பா எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சு, நிம்மதியாக இருக்க, நீ ஓய்வு ஒரு நாள் ரெஸ்ட் எனக்கு நீங்கள் வீட்டிலோ இல்லை ஒரு வெளியே சென்றோ ஒரு மற்ற பணிச்சுமைகள் எதுவும் இல்லாமல் ரிலாக்ஸாக ஓய்வு எடுக்கக்கூடிய ஒரு அற்புத நாளாக அமைகிறது மிதுனராசி அன்பர்களுக்கு. கடகராசி அன்புக்கு பார்த்தா உங்களுக்கு பரிசு பெறக்கூடிய நாளாக, ஒரு அலுவலகத்துலேயோ நல்ல ஒரு சிறப்பான வேலையை முடிச்சு உங்களுக்கு ஒரு பரிசுகளில் பாராட்ட கிடைக்கக்கூடிய நாளாகவும், மாணவர்கள்லாம் கல்வியில் இன்றைக்கி +1 ரிசல்ட் வருது. அது மாதிரி நல்ல தேர்வு பெற்று அதனால் பரிசோ பாராட்ட கிடைக்கக்கூடிய நாளாகவும், பல விஷயங்கள் உங்களுக்கு இன்று பரிசு பெறக்கூடிய, பரிசு வாங்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. உங்களுக்கு 8இல் சனி பகவான் இருக்கார், கொஞ்சம் கவனமாக இருக்குது நல்லது. உங்களுக்கு சிம்மராசி பார்த்தோன்னா இன்று கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி நிச்சயம். 7 சனி பகவான் இருக்கார். சனியோட உதவி இருந்தாலும் சனியோட கொஞ்சம் அசுவ பலன் உங்களுக்கு இருக்கிறாரு. அதனால் உங்களுக்கு ஒரு விஷயம் கொஞ்சம் பார்த்து யோசித்து ஒரு பிளான் பண்ணி நீங்கள் செஞ்சீங்கன்னா கல்வியோ தொழிலோ வேலை செய்கின்ற இடமோ வீட்டில் குடும்ப நிகழ்ச்சியோ உறவினர்களோ எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு அற்புதமான ஒரு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கிற ஒரு வெற்றி நாளாகின்ற உங்களுக்கு அமைகிறது சிம்மராசி அன்பர்களுக்கு. கன்னிராசி பார்த்தா உங்களுக்கு ஒரு விஷயத்துலேயும் கொஞ்சம் கஷ்டங்களும் சிரமங்களும் இருந்தால் நீங்கள் இன்று சில விஷயங்களை சாதிக்க போகிறீங்க. அதனால் சிரமங்கள் இருக்குதுன்னு நீங்கள் எதையும் விட்டுட வேண்டாம். உங்களுக்கு அந்த சிரமங்களை நீங்கள் ஒரு வெற்றி படிக்கட்டாக மாறிக்கொள்ளும்போது அந்த சிரமங்கள் உங்களுக்கு ஒரு வெற்றியாக தெரியும், ஒரு மகிழ்ச்சியாக தெரியும். கொஞ்சம் சிரமங்கள் உள்ள நாளாகவே என்று உங்களுக்கு அமைகிறது கன்னிராசி அன்பர்களுக்கு. துலாமசி அன்பு பார்த்தோன்னா எல்லாம் இன்பமயம், இன்று முழுதும் நீங்கள் இன்பமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு அற்புத நாளாக அமைகிறது. அது குடும்பத்தில் சார்ந்தோ இல்லை குழந்தைகள் சார்ந்தோ உறவினர்கள் சார்ந்தோ சுப நிகழ்ச்சிகள் சார்ந்தோ இல்லை உடைய பணியிடம் சார்ந்தோ எந்த விஷயமா இருந்தால் ஒரு இன்பத்தையும் ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத நாளாக அமைகிறது. உங்களுக்கு விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மன நிறைவு பெறக்கூடிய நாள். ஏதாவது நிறைய ஒரு விஷயம் நீங்கள் எடுத்து அந்த விஷயத்தை சக்ஸஸாக முடிச்சு நிறைவு பெறக்கூடிய நாளாகவும், மனசுக்கு ஒரு அதை நம்ம நல்லபடியாக முடிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு மனதுக்கு நிறைவே கொடுக்குற நாளாக அமைப்பதுனால உங்களுக்கு மாணவராக இருந்தால் கல்வி சார்ந்த விஷயத்தில் ஒரு நிறைவும், குடும்பமாக இருந்தால் குடும்ப தேவை நிறைவேற்றின ஒரு நிறைவும், பணியாண்டால் அந்த பணியை சிறப்பாக நிறைவும், பிஸ்னஸ் இருந்தால் நல்ல தொழில் முன்னேற்றம் கொண்டு வர நிறைவும், இது மாதிரி பல விஷயங்களை உங்களுக்கு மன நிறைவை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக என்று உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசி அன்பர்களுக்கு
எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் ஆர்வம் அதிகப்படியாக இருக்கக்கூடிய நபராக போகிறீங்க. ஆர்வம் அதிகத்தால் உங்களுடைய வேலைகள் ரொம்ப பரபரப்பாக ஈஸியாக முடியக்கூடிய நாள். கல்வியாக இருந்தால் ஒரு ஆர்வத்தோடு படிக்க போகிறீங்க. ஸ்போர்ட்ஸில் இருக்கக்கூடிய ஆர்வத்தோட ஒரு பயிற்சி எடுத்து வெற்றி தர போகிறீங்க. பணியாக இருந்தால் உங்களுடைய அனுபவத்தை பயன்படுத்தி ஒரு ஆர்வத்தோடு அந்த பணியை முடிக்காத ஒரு எல்லா விஷயத்தையும் உங்களுடைய ஆர்வ மேன்மையான ஒரு அற்புத நாளாக இருந்தாலும் உங்களுக்கு அமைய போகிறது. தனுசு ராசி என்பவர்களுக்கு. மகராசி என்பது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2ல் சனி பகவான் இருக்கார். 7 சனியோட ஆரம்ப காலத்தால் அதிக ஆசை பேராசையெல்லாம் தயவு செய்து படக்கூடிய நாளாக இருக்க போகுது உங்களுக்கு. அதனால் அகலக்கால வைக்காதுங்க. பேராசை உங்களுக்கு பெருநோசை ஏற்கக்கூடிய நாளாக அமைகிறதுனால இந்த பேராசை இருக்கக்கூடிய தினமாக இருக்கிறதால அந்த ஆசை தேவையில்லையா நிறைவேற்ற முடியுமா, அதாவது என்ன நல்லது கெட்டது கொஞ்சம் யோசித்து உங்கள் பேராசையை நிறைவு செய்வதற்கு யோசித்து முடிவெடுங்கள். மகராசி அன்பர்களுக்கு. கும்பராசின்னு பார்த்தா உங்களுக்கு 1ல் சனி பகவான், ஜென்ம சனி. அதனால் எல்லா விஷயத்துலையும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும்னு சொல்ல முடியாதுன்னா சில நஷ்டத்தையும் சந்திக்கக்கூடிய நாளாக அமைகிறது. இன்று உங்களுக்கு கொஞ்சம் நஷ்டத்தை சந்திக்கிற நாள் இருக்கிறதுல அந்த ஏற்றுமதி அன்புகளுக்கு கொஞ்சம் பார்த்து ஏற்றுமதி பண்ணுங்கள். வருகின்ற வரவை பெற்றுக்கொண்டு ஏற்றுமதி செய்யுங்கள். மூலப்பொருளோட விலைகள் ஏறலாம். அதனால் கொஞ்சம் தேவையான பொருள் கொண்டு வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய உற்பத்தியை ரொம்ப அதிகரித்து பண்ணாமல் ஒரு தேவையான உற்பத்தியை குறைந்த உற்பத்தியை நீங்கள் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் தொழிலும் பிஸ்னஸில் கொஞ்சம் போட்டியில் இருக்கும். கொஞ்சம் கவனமாக ஒரு அடி எடுத்துக்கோங்க. உங்களுடைய நஷ்டத்தை தவிர்க்கக்கூடிய நாளாக என்று பார்த்துக்கொள்ளுங்கள். என்ன விழா இருந்தாலும் கொஞ்சம் ஒரு 100 ரூபா என்பது ஒரு 10 ரூபா உங்களுக்கு இன்றைக்கி ஏதாவது விஷயத்தை உங்களுக்கு நஷ்டம் ஏற்படும் நாளாக இருக்கிறதால கவனமாக ஒரு அடியும் எடுத்து வைப்பது நல்லது உங்களுக்கு. கும்பராசி அன்பர்களுக்கு. சனியோட உங்களுடைய சொந்த வீடு இருந்தாலும் அவருடைய தாக்கங்கள் கொஞ்சம் இருக்க தான் செய்யும், பார்த்துக்கொள்ளுங்கள். மீனராசி அமைப்பு பார்த்தோன்னா உங்களுக்கு இன்று மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைகிறது. ஏன்னு கேட்டால் உங்களுக்கு இந்த 7 சனியோட இறுதி கட்டத்திற்கு நீங்கள் 12 சனி பகவான் இருக்காதவங்களுக்கு சனியை மாதிரி கெடுத்தரமில்லை கொடுத்தாங்க சொல்லுவாங்க. போகின்ற சனி உங்களை விட்டு போகின்ற காலகட்டத்தில் உள்ள ஒரு வெற்றியும் தேவையான வெற்றி உங்களுக்கு கொடுத்துட்டு போவார். அளவில்லாத செலவு தள்ளி கொடுத்து போகணும். இதெல்லாம் உங்களுக்கு அனைத்து விஷயங்களும் நல்லா ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷமான நாள் அமைப்பது. இந்த மகிழ்ச்சி நாளை சிறப்பாக கொண்டாடுங்க. அனைத்து ராசி இருந்தாலும் ஒரு இனி நாளாகவும் வெற்றியான நாளை நான் ஆண்டு வேண்டுகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.